வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து சூரியன் புகழ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எத குறித்து பார்க்க போறோம்னா, மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அடுத்த வாரம் எழுத போற 4 கடிதங்கள பத்தி அப்டேட் குடுக்குறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை வந்து பர்ட்டிகுலரா ஒரே இடத்துக்கு மட்டும் தான் அ பாதிப்பை ஏற்படுத்தும் விவசாயிகளுக்கு. அதனால ஆலங்கட்டி மலைக்கு மட்டும் சிறப்பு உதவித்தொகை, சிறப்பு நிவாரண உதவித்தொகை வந்து அரசுகிட்ட இருந்து மத்திய, மாநில அரசுகிட்ட இருந்து வாங்கி குடுக்கணும் விவசாயிகளுக்கு. அது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி அந்த கோரிக்கை வந்து கேட்குறோம். 2வது கோரிக்கை கடிதம் ஏற்கனவே சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மின்தடை ஏற்படும்போது அவங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்க, அவங்க பயனாளிகள் அந்த சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் அலர்ட் குடுக்கணும். எஸ்எம்எஸ் அலர்ட் குடுத்தீங்கன்னா வந்து மின்தடை ஏற்படும்போது அவங்க யுபிஎஸ்ஸு, ஜெனரேட்டரு அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ஆன் பண்ணுறது, இல்ல மெழுகுவர்த்தி வாங்கிக்கிறது அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் வந்துட்டு மின்தடை ஏற்படுற ஏரியால வந்து கம்பல்சரி வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். அது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, அ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்துட்டு ஒசூர வந்து தனி மாவட்டமா பிரிக்கிறதுக்கு வந்து அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க பரப்பளவு, அப்புறம் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுத்து வந்துட்டு பிரிக்கணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி பிரிக்கும்போது வந்து நியர்பைல கர்நாடகா இருக்கிறதுனால அங்க தண்ணி பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் பிரச்சனை வருது. அந்த இஷ்யூல வந்து தனி மாவட்டமா இருந்தா தான் சால்வ் பண்ணிக்க முடியும். இது பெருசா இருக்கிறதுனால தான் வந்து நெறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒசூர வந்து தனி மாவட்டமா பிரிக்கிறதுக்கு ஆ வாய்ப்பு இருந்தா வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வந்து அரசுக்கு பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அ அந்த 3வது கோரிக்கை குடுக்குறோம். 4வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, பள்ளிக் கல்வித்துறை சார்புல வந்துட்டு இந்த கல்வியாண்டுக்கு மட்டும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து கல்வி ஆண்டு தொடங்கும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வந்துட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது வந்து நெறைய பேர் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல கிடைக்காம இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப நெறைய பேர் பிஎட் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அரசு வேலை வந்து டெட் டிஆர்பில கிடைக்கிறதில்ல. அதனால வந்துட்டு இந்த ஸ்கோப் ஓப்பன் இருந்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சார்புல அவங்க முயற்சி பண்ணும்போது வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்ல கல்வியாண்டு தொடக்கத்திலேயே வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த 4 கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அடுத்த வார கடிதத்தில் குடுக்க போறோம். அது மட்டும் இல்லாத வெள்ளிக்கிழமை வந்து மாவட்ட ஆட்சியர வந்து அவர் கேபின்ல நான் சந்திச்சு ஒரு சில கோரிக்கைகள் குடுக்குறேன். இந்த கோரிக்கை வந்து அடுத்த வாரம் 4 கடிதங்கள் குடுக்க போறோம். இது வந்து சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அவர நான் சந்திச்சு நேர்ல பேச போறேன். இது போன்ற பர்சனல் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.